நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அம்சங்கள் பற்றி சொல்லுங்க. ரத்திகா, நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான தமிழக அமைச்சரவை கூட்டம் சரியாக மாலை 5 மணிக்கு தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட 32 அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக 5 நாட்களில் 2வது முறையாக தமிழக அமைச்சரவை கூடியுள்ளது. கடந்த 19ஆம் தேதி அன்றுதான் தமிழக அமைச்சரவை கூட்டமானது நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிலையில் 5 நாட்களுக்கு பிறகு இன்று மாலை தற்போது அமைச்சரவை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அன்றைய தினம் முதல் அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரை அன்றைய தினத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தனி அதிகாரிகள் நியமனம் தொடர்பாக பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து அன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் தெரிவித்திருந்தன. அதன் அடிப்படையில் அன்றைய தினம் மாலையே தமிழக அரசிதழில் அவசர சட்டமானது இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தனி அதிகாரிகள் நியமனம் தொடர்பான அவசர சட்டமானது அன்றைய தினமே பிறப்பிக்கப்பட்டது. அதேபோல இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரையும் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காவேரி விவகாரம் நாளை மத்திய உயர்மட்ட தொழில்நுட்ப குழு அறிக்கையானது கடந்த சில தினங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதற்கு ஆட்சேபம் தெரிவித்து தமிழக அரசு நாளை உச்சநீதிமன்றத்தில் முறையிட உள்ளது. அதுக்கு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல உதய் திட்டம், மத்திய அரசின் உதய் திட்டம் தொடர்பாக அதில் இணைவது தொடர்பாக தமிழகம் இணைவது தொடர்பாக பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக இன்றைய தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த உதய் திட்டத்தில் தமிழகம் இணைவு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்ததாக தகவல் வெளியாகின. அதன் பிறகு இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் உதய் திட்டம் மற்றும் காவேரி விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் கருதுகின்றன. ரத்திகா.